காந்தாரா சாப்டர் 1. உலக சினிமாவே புரட்டி போட்ட இந்த படம் கன்னட சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள என்னால் அடைக்க முடியல. இந்த படம் டோட்டலாகவே ஒரு உலக சினிமான்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி படம்லாம் திரும்ப அந்த டேரக்டரே நினைச்சாலும் எடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த படம் அவ்வளோ ஒரு ஆச்சரியங்களும் அவ்வளோ பெரிய வேலைப்பாடு உள்ள படமாக தான் இருக்குது. இந்த படத்தை இன்ச்சாக செதுக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட டேரக்டர் அண்ட் ஆக்டர் இந்த படத்துக்கு போட்ட ஒவ்வொரு எஃபெக்டும் சத்தியமாக வீணாக போகலங்க. எல்லா விதமான ஆடியன்ஸையும் இந்த படம் கவர் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்தவரை உலக சினிமாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த காந்தாரா சாப்டர் 1. நாம எல்லாருமே காந்தாரா 2022 உள்ளதை பார்த்துருப்போம். பட் இந்த படம் காந்தாராவோடைய ப்ரீக்வல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னால் வந்த காந்தாராவை பார்த்து நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டோமோ எவ்வளோ கொண்டாடுறோமோ அதை விட பல மடங்கு இந்த படத்தை பார்த்துட்டு எப்படிடா இந்த படத்தை எடுத்தாங்க, எப்படி இந்த மாதிரிலாம் நடித்தாங்க அப்படின்னு நம்ம ரொம்பவே எக்ஸைட் ஆகலாம், சந்தோஷப்படலாம். ஸோ ரொம்ப பேசாமல் இந்த படத்தோட ஒன்லைன் நின்று பார்க்கணும். படத்தோட ஆரம்பத்தில் காந்தாரா காட்டுக்குள்ள ஒரு அரண்மனையை சேர்ந்த ராஜாவும் அவரோட பையனும் ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த தோட்டத்துக்குள்ள சில சக்தி வாய்ந்த அமானுஷ்ய விஷயங்களும் இருக்குது. அதை பார்த்து அந்த ராஜா இந்த இடத்தையும் இந்த சக்தியும் எப்படியாவது நம்ம அடைஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சு ட்ரை பண்றாரு. அப்படி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மஞ்சுருளி தெய்வம் ராஜாவோட உயிரை பறிச்சிருது. அதை பார்த்து ராஜாவோட பையன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. அடுத்து அப்படியே அங்க கட் பண்ணா தப்பிச்சு ஓடுன அந்த ராஜாவுடைய பையன், அதாவது செத்து போன ராஜாவோட பேரன் மன்னனா இருக்கிறான். அப்படி அந்த கோட்டைக்கு இந்த பேரை ராஜாவா இருந்துக்கிட்டு இனிமே இங்க நான் தான் ராஜா, என்னோட தாத்தா அநியாயமா அந்த காட்டுக்குள்ள போய் உயிரை இழந்துட்டாரு, என் தாத்தா எடுக்க நினைச்சத என் தாத்தா எடுக்க முடியாம தவறி போனதா, என் தாத்தா தோத்த ஒரு விஷயத்த நான் ஜெயிக்க போறேன், இந்த காந்தாரா காட்டுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நான் தேடி போக போறேன், அது மட்டும் இல்லாம என் தாத்தா எப்படி செத்தாருன்னு நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி போறாரு. அப்படி போனவர் தாத்தாவோட சாவுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாரா இல்ல தாத்தாவோட சேர்ந்து அவரும் செத்து சுண்ணாம்பா ஆனாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல பல சைட்ல இருந்து கதையை ரொம்பவே அழகா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இந்த படத்தோட முழு கதையும் தெரிஞ்சுக்கிற வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ல ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல இந்த காந்தாரா காட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காந்தாரா காட்டுக்குள்ள மலைவாழ் மக்கள் தான் இருக்கிறாங்க. ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா பஞ்சுருளி தெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வம் அந்த காட்டை பாதுகாக்கிறதா நம்பப்படுது. மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வேட்டையாடிக்கிட்டு காட்டுக்குள்ளே வாழ்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ராஜா அரண்மனை கட்டி சந்தோஷமா இருக்கிறாரு. அரண்மனையை சேர்ந்த ஒரு ராஜா அந்த காட்டுக்குள்ள வராரு. அப்படி வரும்போது படை வீரர்களோடு அவருடைய சொந்த மகனையும் கூட்டிட்டு வர்றாரு. அப்படி இந்த காட்டை சுத்தி வளைச்சு பார்க்கும்போது இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கிறத அவர் உணர்றாரு. இது என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த இடத்தோட நறுமணம் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த இடத்துல ஏலக்காய், பட்டை, கிராம்பு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ நமக்கு இது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா அப்போ உள்ள காலத்துல இந்த மாதிரி பொருட்கள்லாம் ரொம்பவே ரேர். இந்த மாதிரி நறுமணம் சார்ந்த பொருட்களை வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி இந்தியாவில இருந்து பிசினஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்காக ராஜா இதை ஒரு பொக்கிஷமா பார்க்குறாரு. ஸோ அதோட யூஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ராஜா அந்த காட்டையே தனக்கு சொந்தமாக்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லி நினைக்காரு. இப்படி நினைச்சு கொஞ்சம் நிமிஷத்துல திடீர்னு அங்கே ஏதோ அமானுஷம் நடக்குது. இங்கே ஏதோ பேய் மாதிரி வந்து அவரை தூக்கிட்டு போய் அவரை கொலை பண்ணி கொண்டு போயிடுது. அந்த இடத்துலயே ராஜா உயிரிழந்திருக்காரு. அந்த கொலையை பார்த்த படை வீரர்களும் பயந்து போறாங்க. அவருடைய மகன் சின்ன பையன் தான் ரொம்ப பயந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்பாவை இழந்த மகன் தன்னோட அப்பாவோட கத்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு ராஜாவோட அரண்மனைக்கு போயிடுறாரு. அப்படி போற இடத்துல அவருக்கு காலக்கேயர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டீம் ஹெல்ப் பண்றாங்க. இந்த சின்ன பையன் போயிட்டு அரண்மனையில இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம இன்ச்சா சொல்றாரு. சோ அரண்மனையில இருந்த எல்லாருமே பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படின்னு பேரை கேட்டாலே மக்கள் எல்லாம் பயப்படுற மாதிரி ஆயிடுது. இதுக்கப்புறம் ஈஸ்வர பூந்தோட்டத்தை பக்கமே யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அரண்மனையில இருந்து எல்லாருக்கும் அறிவிப்பும் வெளியாகிடுது. அங்க கட் பண்ணா இந்த சைடு நம்ம மலைவாழ் மக்கள் ஒரே சைடு அந்த சைடு பார்த்தோம்னா இங்க அரண்மனையில் எப்படி ஈஸ்வர பூந்தோட்டத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்றாங்களோ சேம் கான்செப்ட் தான் இந்த மலைவாழ் மக்களும் ஃபாலோ பண்றாங்க. அவங்களும் அந்த ஈஸ்வர பூந்தோட்டத்துக்கு போக பயப்படுறாங்க. அவங்க அந்த காடுல இருக்கிற தெய்வத்தையும் வழிபட்டுக்கிறாங்க. ஒரு நாள் வேட்டைக்காக அந்த ஈஸ்வரன் பூந்தோட்டத்துக்கு அந்த மக்கள் போய்கிட்டு இருக்கும்போது அந்த கருவறைக்குள்ள ஒரு குழந்தையும் இருக்குது. அந்த குழந்தையை சுத்தி புலி நடனம் ஆடிட்டு இருக்கு. அந்த புலி போனதுக்கு அப்புறம் இந்த மக்கள் இது யாரோட புள்ளனே தெரியல, எப்படி இது இங்க வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த குழந்தைய ஒரு தெய்வ குழந்தைய பாக்குறாங்க. அப்படி யோசிச்சவங்க இதுக்கப்புறம் இந்த குழந்தைய நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த குழந்தைய தூக்கி வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழந்தை தான் நம்ம படத்தோட ஹீரோ. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை
குழந்தைக்கு பரமே அப்படின்னு சொல்லி பேரும் வச்சிடறாங்க. அங்கே கட் பண்ணா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ராஜாவோட அரண்மனை காட்டுறாங்க. அதாவது ஆரம்பத்தில் ஒரு ராஜா இறந்து போயிருப்பாரு, அவரோட பையன் தப்பிச்சு அரண்மனைக்கு போயிருக்காரு. அவர் வளர்ந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இன்னைக்கு அவரோட பையனுக்கு ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. ராஜாவோட மந்திரிகள் கூட நீங்க உயிரோட இருக்கும்போதே, அதுவும் உங்களுக்கு அதிகமா இன்னும் வயசே ஆகலை, அப்படி இருக்கும்போதே உங்க பையனுக்கு பட்டாபிஷேகம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கல. நான் பட்டாபிஷேகம் பண்றதை பார்க்கறதுக்கு என்னுடைய அப்பா இங்க இல்ல, அதே மாதிரி என் மகனுக்கு ஆயிடக்கூடாதுன்னு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு. குலசேகரனுடைய அப்பாவுக்கு மொத்தம் 2 பசங்க, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தை தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இந்த பெண் குழந்தை பிறந்த போது அவங்களுக்கு பேச்சு மூச்சு உயிரே இல்லை, சரியா சொல்லணும்னா உடம்புல எலும்பே வளரல. ஆனா அந்த காந்தார தோட்டத்துல வாழ்ற காலகேயர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மக்கள் நம்ம இளவரசிக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்க்குறாங்க. அதனால இளவரசியும் நல்லா ஆயிடுறாங்க. சாரி, இதுல ஒரு விஷயத்த சொல்ல மறந்தேன். இந்த காலகேய கூட்டமும் ஒரு வகையான மலைவாழ் மக்கள் தான். ஆனா நம்ம காந்தார கூட்டத்தில் உள்ள மக்கள் மாதிரி இவங்க இல்லை, இவங்க ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த விஷயத்த எங்களை நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தன்னோட வயிற்று பொறுப்புக்காக ராஜாவுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட நோக்கம் என்னன்னா, கடவுளை கட்டுப்பாட்டுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு ஈஸ்வர பூந்தோட்டத்தை எப்படியாவது அடையணும் அப்படின்னு நினைக்கிறதா இவங்களுடைய நோக்கமே. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு உயிரை கொடுத்து அந்த ஈஸ்வர பூந்தோட்டத்தை எப்படியாவது அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த கரெக்டான மக்கள். ராஜாவோட பெண் குழந்தை இப்படி அப்படின்னா, ராஜாவோட ஆண் குழந்தைய ராஜா ஆல்ரெடி ராஜாவாக்கி பார்த்துட்டாரு. ஆனா அவர் இவ்வளவு பெரிய நாடு பொறுப்பு மக்கள் கையில பொறுப்போட இருந்தாலும் அவர் எந்த ஒரு பொறுப்புமே இல்லாம குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்து ரொம்பவே அந்த ராஜா வருத்தப்படுறாரு. ஸோ இப்படியே ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டு இருக்குது. ஒரு நாள் நம்ம ராஜாவோட பையன் என்ன பண்றாரு அப்படின்னா, படை வீரர்களை கூட்டிக்கிட்டு வாங்கடா நம்ம காட்டுக்குள்ள போவோம், ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படி எங்க தான் இருக்குது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போறாரு. அண்ட் இந்த ராஜா தான் கூட அமைச்சராக வச்சிருக்கிறது எல்லாமே தன்னுடைய சின்ன வயசு நண்பர்களை தான் வச்சிருக்காங்க. ஸோ இங்க ராஜா யாரு மந்திரி யாருன்னு வித்தியாசம் தெரியும். அந்த மாதிரி ஒருத்தர் போதையில் இருக்கிறாங்க. அப்படி போய் அங்கே ஒரு மானை வேட்டையிட பார்க்காங்க. அந்த மானை காணும். அங்கே சில விஷயங்கள் அப்படியே அமானுஷமாக நடக்கிறத பார்த்த உடனே நம்ம ராஜா அங்கேருந்து எப்படியே தப்பிச்சு பயந்து ஓடி இருக்காரு. பார்த்தா அங்கே எந்த ஒரு பேயுமே இல்லை. நம்ம ஹீரோவோட சேர்ந்த மலைவாழ் மக்களும் தான் அவங்கள பயமுறுத்தி அங்கேருந்து பற்றி விட்டுருக்காங்க. அங்கே வந்த படை வீரர்கள் எல்லாரையுமே கொண்டுட்டாங்க. ஆனால் ராஜா மட்டும் எப்படியே தப்பிச்சு ஓடிடுறாரு. ஸோ அங்கே கட் பண்ணா ஹீரோ தன்னோட கிளானுக்கு போகிறான். அங்கே போய்கிட்டு இந்த மாதிரி ராஜா இடத்துலேருந்து வந்தாங்க, ஸோ நம்ம திரும்ப போய் அங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அண்ட் டீம் ஒரே ஒரு படை வீரன் மிஞ்சி உயிர் பொழைச்சவனை மட்டும் வச்சுக்கிட்டு அரண்மனையை நோக்கி போறாங்க. அப்படி போகும்போது கூட நம்ம ஹீரோட அம்மா சொல்றாங்க, எப்போதுமே அரண்மனைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், போகாதடாங்க. அப்படி சொல்லியுமே நம்ம ஹீரோ போறாரு. அது ஏன் போறாருன்னா, அவங்க மட்டும் நம்ம இடத்துல கால் வைக்கலாம், நம்ம மட்டும் அவங்க இடத்துல கால் வைக்க கூடாதா, இதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காரு. அப்படி அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, அங்க ஒரு பெரிய ஆட்சி முறை நடக்கிறத பாக்குறாரு. பெரிய சோறு கட்டி அங்க நாடே ரொம்ப டெவலப் ஆகி இருக்கிறத பாக்குறாரு. காந்தாரா தோட்டத்துல இருக்கிற சில மக்களை வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போய் அங்க ஆட்சி பண்ற மன்னர் என்ன பண்றாரு, அவருடைய சுயநலத்துக்காக அடிமைப்படுத்தி வேலை வாங்கிக்கிட்டு இருக்காரு. இப்ப முக்கியமா அந்த அரண்மனையில என்ன வேலை நடக்குதுன்னு பாத்தீங்களா, ஒரு தேரோட்ட திருவிழா. அதாவது சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க. அந்த கோயிலுக்கான வேலைக்காக பல மக்களை அடிமையா வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது சிவபெருமானுக்கே பிடிக்குமான்னு கேட்டா கேள்விக்குறிதான். இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோ மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது, இந்த மக்களை எப்படியாவது நம்ம விடுவிக்கணும், அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோசியலிஸ்டிக்கா யோசிக்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த மக்களை எப்படியாவது காப்பாத்தி நம்ம திரும்ப காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடணும், அப்படி கூட்டிட்டு போயிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவங்கள வாழ வைக்கணும்னு ஹீரோ ஆசைப்படுறாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ போக அங்கே சில அசம்பாவிதங்கள் நடக்க, இவங்க மலைவாழ் மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்காரங்களோ மற்றவங்களோ கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த செய்தி நம்ம குலசேகரனோட தங்கச்சி காதுக்கு தெரிய வர, அதாவது நம்ம ஹீரோயின் காதுக்கு தெரிய வர ப்ராப்ளம் பெருசாக எப்படியாவது இவங்களை கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்காங்க. இதுல இருந்து நாம எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோவோட டீம் ஓடுதாங்க, முயற்சிக்காங்க. ஆனா அந்த அரண்மனையோட கடற்கரையில் உள்ள எல்லாத்தையும் நோக்கி போடுதாங்க. அதுல நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஹீரோட டீம் கும்பாபிஷேகத்துக்காக ராஜாவோட அரண்மனை தேருன்னு ஒன்று இருந்துச்சு, அதுல ஏறி அப்படியே திளச்சுக்கிட்டு போறாங்க. போற இடத்துல எல்லாத்தையும் அடிச்சு நுறுக்குறாங்க, எல்லாமே நாசமா போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ நம்ம டீமும் மாட்டிக்கிறாங்க. இவங்களோட முதல் சந்திப்பு எப்படி இருக்கும்னு அவங்க யோசிச்சு கூட பார்க்கல. யோசிச்சு பாருங்க, ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோயின் கிட்ட கைதியா இருக்கிறாரு. என்னமா யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, கிருகுன்னு இருக்கு. சரி ரைட்டு, கதைக்குள்ள போவோம். சேம் டைம் அங்க ஒரு தேனி கூட்ட கிளம்ப, அங்க இருந்து தேனீக்கள் எல்லாமே துரத்தி வருது. எல்லாரும் தலைதிரிச்சு போடுறாங்க, ஹீரோயினை கண்டுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் காட்டுவாசி போயிலாச்சா. ஸோ அந்த இடத்துல ஒரு துணியை போட்டு ஹீரோயினை காப்பாத்தினா அங்க கொஞ்சம் கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, ஹீரோயினோட உதட்டுல ஒரு தேனி இருக்குது. இந்த ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குன்னா, தேனை பார்த்து தேன் மேல பூ போய் உட்கார்ந்தது மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாமா, இல்ல தேன் இருக்கக்கூடிய பூவில் தான் ஒரு தேனி உட்காரும் அப்படிங்கிறதுக்காக தேனி போய் ஹீரோயினோட உதட்டுல உட்காருதா. ஸோ இங்க ஹீரோயினோட உதட தேன் இருக்கிற பூவா டைரக்டர் நம்மகிட்ட காட்ட வராரா அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கும் சரி ஹீரோக்கும் சரி எழுதுது. ஆனா ஹீரோ அப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஆளா என்னன்னு தெரியல, காவகன் உதட்டுல இருக்கிற தேனியை பிடிச்சி தூரகி போட்டிருந்தாரு. ஸோ இப்படி ஒரு வீரனா நமக்கு முன்னாலேயே நம்ம ஒரு ஹீரோயின் நம்ம ஒரு
நாட்டுக்கே இளவரசி நம்ம உதட்டுல கையை வச்சு இந்த மாதிரி ஒரு தியானி எடுத்து போட்டானே அப்படின்னு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. ஹீரோ அவங்கள அட்ராக்ட் பண்ணிடலாம். அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபீல் ஆகி ஒரு மாதிரி கெமிஸ்ட்ரி கிளாஸ் கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ராஜா குடும்பத்தை சேர்ந்தவ. ஸோ இவங்க மலைவாழ் மக்கள். ஸோ எப்படினாலும் இவங்களை கைது பண்ணி சிறையில் அடைக்க தான் முடியும். அதுதான் வழி, அதுதான் ரூல்ஸ். ஸோ இவங்களோட நோக்கமே அவங்களை தூக்கி சிறையில் போடணும். அதனால ஹீரோவோட கேங்கை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருந்தாங்க. அவங்கள அப்படி ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்க அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருக்குமே அது தெரியாது. இவங்க எங்க இருந்து இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க காந்தாரா காட்டுல இருந்து வரோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே ஆடி போயிட்டாங்க. ஏன்னா காந்தாரா அப்படிங்கிற பேரை கட்டல இவங்க எல்லாம் அப்படியே கழிஞ்சு போகக்கூடிய ஆளுங்க. ஆனா பிரமிக்க வைக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடிய அந்த காந்தாரில இருந்து இவங்க வந்தது இவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பா காட்டு மிராண்டிங்க தான் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. ஸோ இவங்க கிட்ட பயங்கரமான ஆயுதங்கள்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சிறையில் அடைச்சு வச்சு பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ராஜா குலசேகர் டைரக்டா வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணி நீ எதுக்கு காட்டுக்குள்ள இருந்து எங்க நாட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி கிறுக்குத்தனமா பேசுறாரு. இங்க வந்ததுக்கான தண்டனை என்ன தெரியுமா, உன் தலையை எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஹீரோ ஒரு ராஜான்னு கூட அவனை மதிக்காம உங்களா போக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒன்றும் உங்க இடத்துக்கு வரல, நீங்க தான் முதல்ல எங்க இடத்துக்குள்ள வந்தீங்க, அத்திமாரி நீங்க வந்து தப்பாகாது அப்படிங்கும்போது நாங்க வந்து எப்படிடா தப்பாகும், நீங்க எங்க இடத்துக்குள்ள வந்ததுனாலதான் நாங்க உங்க இடத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி ஹீரோ பேசுனதை கேட்டு புத்தி உரைச்சு கொலை செய்கிறேன் பயங்கரமா கோவப்பட்டு நம்ம ஹீரோவை கொல்ல பார்க்குறான். அப்படி கொல்ல பார்த்து வாழை எடுக்கும்போது அங்கே வந்து அதை தடுத்துடுறாரு அவருடைய அப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொலை செய்கிறோம் எதுவுமே பட முடியல. அப்படியே அங்கே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா இந்த காந்தாரா காட்டுக்குள்ளே இருக்கிற மலைவாழ் மக்களை காட்டுறாங்க. அப்போ பாருங்க நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே இருக்கிற பெரிய மனுஷங்கிட்டலாம் போய் நம்ம பசங்க போனாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. நம்ம உடனே ஈஸ்வர பகவானை போய் வேண்டணும், நம்ம பசங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இவங்க இங்க இருந்து வைக்கக்கூடிய எல்லா பொருட்களை வச்சு தான் அங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள். அதாவது வழக்கமா காந்தார காட்டுக்குள்ள இருக்கிற நறுமணம் நிறைந்த பொருட்களை அறுவடை செஞ்ச இந்த மக்கள் ஒரு பங்குல உள்ள பொருட்களை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி 2 பங்குல ஒரு பங்கு அரண்மனைக்கும் இன்னொரு பங்கை சாமிக்கும் கொடுத்துடுறாங்க. ஸோ இவங்க மீதியா கொடுக்குற ஒரு பங்கை வச்சுதான் அந்த அரண்மனை வாசிகள் வியாபாரம் பண்ணி நல்லா டெவலப் ஆகிறாங்க. ஸோ இப்படி கொடுக்கக்கூடிய 2 பங்குல ஒரு பங்கை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பங்குல நம்மளே டைரக்டா வியாபாரம் பண்ணணும் அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதே போல நினைச்ச மாதிரி நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அப்படி போகும்போது அவர் முழுமையான நிறைய நறுமண பொருட்களை எல்லாமே சேகரிச்சுட்டு வந்து நாங்க அரண்மனைக்கு கொடுக்குற நறுமண பொருட்களை எல்லாமே நீங்க ஒரு வியாபாரியை வச்சு நடத்திக்கிட்டு வர்றீங்கல்ல, இதுக்கப்புறம் புரோக்கர் அப்படிங்கிற பேருக்கிட்ட போகக்கூடாது, நாங்களே இதுக்கப்புறம் வியாபாரத்தை பார்த்தா தான் எங்க கதை உருப்படும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஸ்டெப் எடுக்கிறாரு. நாங்க இந்த மாதிரி வியாபாரம் பண்றதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ பயங்கரமா தெனாவட்டா பேசிட்டு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஹீரோவோட இந்த துணிச்சலான பேச்சு, வீரோ, கெத்து இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுது. அதே நேரத்தில் நம்ம அரண்மனையுடைய ராஜா நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் அதாவது கொலை செய்கிறார், இவருக்கும் இது தெரிய வருது. இதனால அவர் என்ன பண்ணாருன்னா இதை பார்த்து நிற்கிறனா இந்த காட்டு பேர் கூட உனக்கு எதுவும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. வியாபாரத்தை பெருக்கிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் நடுவில் இப்படி ஒரு கனெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. ஹீரோ வேற நம்ம இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அங்க இருக்கிற நறுமண பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ணி நல்லா டெவலப் ஆகிறாரு. நாங்கள் நல்லா ரொம்ப சம்பாதிக்கிறோம், நாங்கள் நல்லா வியாபாரம் பண்ணுறோம், நாங்கள் குறைக்கிறோம், உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்ல நான் அவங்க வியாபாரத்தை தடுத்து வைக்க வரல, அவங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தாம தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட வியாபாரத்துக்கு நம்ம ஹீரோயின் லீகலாக அப்ரூவ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல 2 பேருக்குள்ளேயே கொஞ்சம் கெமிஸ்ட்ரி அப்ரோச் ஆகுது. பட் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது நம்ம ஹீரோ அதாவது நம்ம ஹீரோயினோட அண்ணனுக்கு தெரிய வருது. போயும் ஒரு மலை கிராமத்துக்காரனோட ஒன்றுக்கு தொடர்பா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அண்ணன் கேட்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுது. அதனால டென்ஷன் ஆன நம்ம ராஜா இவங்களுக்கு எப்படியா ஒரு நல்ல பாடம் போட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு காந்தாரா காட்டுக்குள்ள படையை கூட்டிக்கிட்டு போறாரு. சேம் டே நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள நறுமண பொருட்களை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்த ஈஸ்வர தோட்டத்துக்கு ஹீரோ போறாரு. ஏன்னா அங்க அதிகமான நறுமண பொருட்கள் இருக்கும். அப்படி போறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கேன் அங்க திடீர்னு அங்கே ஒரு புலி வருது. எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா அந்த புலி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணாம நம்ம ஹீரோ அப்படியே பாக்குது. இந்த புலி கண்ணை பார்த்தா அது அப்படியே மின்னுது. அதை பார்த்து அதை நம்ம எங்கேயோ கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த டீம் அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. சேம் டைம் இவங்க இப்படி போய்கிட்டு இருக்கல அந்த பக்கம் ராஜா காந்தாரா காட்டுக்குள்ள வந்து மலைவாழ் மக்களை பிடிச்சு எல்லாரையும் அநியாயமா கொலை பண்றாரு. எல்லாரையும் அந்த இடத்துல கொன்னு குமிக்காரு. இதை நம்ம ஹீரோ ஃபீல் பண்றான். ஃபீல் பண்ணி திரும்ப தன்னோட கிராமத்துக்கு வரான். அப்படி அங்க பார்த்தா ஹீரோவோட கண்ணு முன்னாலே
ஹீரோவோட அம்மாவை ராஜா வாழை வச்சு சீவிடுறாரு. இதை பார்த்து வெறியான ஹீரோ வராரு. அப்போ நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள மஞ்சுளி தெய்வம் புகுந்து சக்திகள் கொடுக்கு. ஸோ ஹீரோவை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியல. அங்கே இருந்து காட்டு தனமா ஒரு மாதிரி எல்லாரையும் அடிச்சு போட்டு கடைசியில் ராஜாவை தலையை வெட்டி அதை குதிரையில ஏற்றி அரண்மனைக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. இத்தனை மரணங்கள், இத்தனை இழப்புகள் நம்ம காட்டை தாண்டி போனதுனால தான் ஆச்சு. நம்ம அம்மாவும் இறந்துட்டாங்க நம்மளாலேயே அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்பவே மன வருத்தத்தில் உறைஞ்சு போயிருக்கிறாரு. சேம் டைம் அரண்மனைக்குள்ள இருக்கிற கோயிலுக்கான வேலையும் முடிஞ்சிருது. ஸோ அந்த கோயிலுக்குள்ள கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கருவறைக்குள்ள வைக்க இருக்கிறதுக்காக ஒரு சிவபெருமானோட லிங்கத்தை எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒரு விரிசல் விட்டு போயிருக்கு. ஸோ இதை ஒரு அபச குணமா நினைச்ச குருமார்கள் ராஜா கிட்ட சொல்ல, ராஜா நம்ம மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா நமக்கு ஒரு சிவலிங்கம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு காந்தாராவில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை கேட்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மலைவாழ் மக்கள் கிட்ட போயிட்டு, நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன், உங்களோட தெய்வத்தை எங்களுக்கு கொடுத்து நீங்க உதவுங்க, இல்லைன்னா எங்க நாடே அழிஞ்சு போயிடும், தெய்வ குத்தத்தினால எங்க நாட்டுல எந்த ஒரு வளமும் இல்லாம போயிடும், ஒத்துக்கிறேன், இழப்பு உங்க பக்கம் இருக்கு எங்க பக்கம் இருக்கு, நான் இங்க சண்டை போடுறதுக்காக வரல, நான் எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த ஒரு முடிவு நம்ம ரெண்டு மக்களும் சேர்வதற்கான ஒரு வழியா கூட அமையலாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ ஒத்துக்கிறாரு. பட் ஒரு கண்டிஷன் போடுறாரு, நான் எங்களோட தெய்வத்தை உங்களுக்கு தரேன், ஆனா உங்க நாட்டுல இருக்கிற எல்லா அடிமைகளையும் நீ விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அந்த இடத்துல ஹீரோ தன் ஊரே புனிதமா நினைச்சு ஒரு சாமியை வழிபடுது. அந்த சாமியை கூட ஹீரோ விட்டு கொடுக்காரு. எதுக்காக அப்படின்னா மனுஷங்க அடிமையா இருக்கிறத மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எல்லாத்த விட என் மனுஷனோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கிரீன் பிளே நமக்கு சொல்லுது. ஸோ ஹீரோவோட ஒப்புதல்னால ஹீரோ அவங்களுடைய தெய்வத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போகிறாங்க. அரண்மனையில் எல்லாருமே நல்ல விதமாக அவங்கள வரவேற்கிறாங்க. ஹீரோவால் தான் இந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஹீரோ மட்டும் இல்லைன்னா இந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் ராஜ மரியாதை செலுத்துகிறாங்க ஹீரோவுக்கு. அங்கே வந்து எல்லாருமே ஹீரோவுக்கு மரியாதை செலுத்தி ஹீரோ கூட வந்தவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க, பொருட்களை கொடுக்குறாங்க. ஸோ அவர் நினச்ச மாதிரியே எல்லாமே சரியாயிட்டு. ஸோ அங்கேருந்து பொருட்களை எடுத்துக்கிட்டு காந்தாராவுக்கு திரும்ப நம்ம ஹீரோ நைட்டு தூங்கிடுறாங்க. எல்லாருமே சந்தோஷமா அன்னைக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மா கனவுல வந்துட்டு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கனாலே நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், அடுத்து நல்லதா நடக்கணும்னு அர்த்தம் இல்லை, சிரிப்பு வருதுன்னா அதுக்கு பின்னால துக்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோ மகனே, ஈஸ்வர தோட்டத்துக்கு ஆசைப்படுற யாருமே நல்லவங்க கிடையாது, அவங்க எல்லாருமே மோசமானவங்க தான். ஹீரோவோட அம்மா கனவுல இருந்து போயிட அங்கிருந்து கண்ணு முடிச்ச ஹீரோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். யாருன்னா ஈஸ்வர தோட்டத்தை தேடி வராங்களோ அவங்க எல்லாருமே மோசமானவங்களா இருந்திருக்காங்க. அப்படி யோசிச்ச ஹீரோயினும் ஈஸ்வர தோட்டத்தை தான் தேடி வந்திருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவ இத்தனை நம்ம பின்னால இருந்து நல்ல மாதிரியே நடிச்சு இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு போயிருக்கிறா. ஸோ அவ தான் இங்க மெயின் வில்லி அப்படின்னு சொல்லி ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அவசரப்பட்டு நம்ம தெய்வத்தை வேற அவகிட்ட கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆயிட்டாரு. இந்த ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. முதல்ல நான் சொல்லியிருப்பேன், நம்ம ஹீரோயின் பிறந்த உடனே அவளுக்கு எலும்பு சரியா வளரல. ஸோ அங்க இருக்கக்கூடிய காலக்கைகள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மலைவாழ் மக்கள் தான் ஹீரோயினுக்கு பால் கொடுத்து உயிர் பழக்க வச்சிருப்பாங்க. அந்த மக்களுடைய நோக்கமே காந்தாரா மக்களுடைய பஞ்சுருள தெய்வத்தை வசப்படுத்தி அதுல இருந்து சக்தி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ இவங்க பால் கொடுத்ததுனாலேயோ என்னமோ ஹீரோயினுக்கும் அந்த ஆசை வந்திருக்கு. லிட்டரலாக சொல்லணும்னா துரோகத்துக்கும் அநியாயத்துக்கும் கலப்புல பிறந்த ஒரு குழந்தைன்னு சொல்லலாம். ஏன்னா ஹீரோயினுடைய சிந்தனை ஃபுல்லாமே ஈஸ்வர பூந்தோட்டத்தை அடைகிறது தான். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ இதுக்கு மேலே சும்மா இருந்தால் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நம்ம படையெடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி படையை திரட்டிட்டு போறாரு. அப்படி அந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் நீங்க என் கூட மட்டும் இருங்கப்பா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சுருளி தெய்வத்தோட சக்தியை தனக்குள்ளையும் தான் அப்பாவுக்குள்ளையும் ஏற்றிக்கிறதுக்கு அங்கே பூஜை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ இளவரசியா இல்லை சூனியக்காரியான்னு நமக்கே இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. ஹீரோ தன்னை நம்பினா தான் இந்த தெய்வம் கிடைக்கும், இந்த தெய்வம் கிடைச்சாதான் நமக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சூட்சமா சூழ்ச்சி பண்ணி இவ்வளோ நேரம் இவங்க நாடகம் போட்டு அவர் நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் ஹீரோவோட ஒரு நெருக்கமாக இருக்கும்போது ஹீரோவோட நகம் முடியலாம் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கா. ஸோ இந்த இடத்துல இருந்து இவ்வளோ ஹீரோயின் சொல்லணும் வில்லின்னு சொல்லிக்கலாம், கலெக்ட் பண்ணியிருக்கா. ஸோ அதையெல்லாம் வச்சு மாந்திரியம் பண்ணுறா. ஸோ ஹீரோவால் இவளை அட்டாக் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறா. நம்ம ஹீரோ இது தெரியாம போருக்கு கூட்டத்தை ஃபுல்லாக பிறகு வந்து அந்த அரச குடும்பத்தோட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ, அந்த சைடு பார்த்தா ஹீரோயினோட அப்பா, காலக்கையர் கூட்டங்கள், இப்படி 3 பேர் இருக்கிறாங்க. போர் கடுமையா நடக்குது. அந்த போர்ல நம்ம டீமால அந்த சைடு உள்ள அரண்மனை ஆட்களையும் வில்லியோட அப்பனையும் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னு பார்த்தா இவங்க பஞ்சுருளி தெய்வத்தோட சக்தியை தான் வசப்படுத்தி வச்சிருக்காங்க. அதனால இவங்களால தோற்கடிக்கவே முடியல. இது அங்க வந்து ஒரு மந்திரவாதி தாத்தா நம்ம ஹீரோட சொல்ல ஹீரோ தெய்வத்தை அவங்களோட கட்டுல இருந்து மீட்கிறதுக்காக போறார். அப்படி போய் ஹீரோ தான் எங்க இருந்து வந்தாரோ அந்த புலி கையில போயிட்டு அங்க ஒரு சிவலிங்கத்தை பார்த்து அந்த பிரச்சனையை சரி பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ ஹீரோவோட உடம்புக்குள்ள பஞ்சுருளி தெய்வம் வந்துருது. தெய்வம் வந்ததுனால ஹீரோவை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல இருந்து ஹீரோ அப்படியே பவர்ஃபுல்லா மாறி அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போட்டு சண்டையோட முடிவுல வில்லியோட அப்பனையும் ஹீரோ கொண்டு அந்த மக்களை காப்பாத்திடும். என்னதான் இந்த படத்துல பலவிதமான
கதையை மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தாலும் படத்தோட முடிவில் ஹீரோ மோசமானவங்க எல்லாரையும் கொண்டு மக்களை காப்பாற்றிருந்தாரு. இந்த படத்தில் பலவிதமான கருத்துக்களை சுத்தி வளர்ந்து நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்கிறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் கதையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அமானுஷ்யமான சக்தி, அந்த சக்தியை அடைய ஆசைப்படுற இளவரசியும் ராஜாவும், அதுக்கிட்ட இருந்து அதை காப்பாற்றி மக்களை உயிர்வாழ வைக்கணும் அப்படின்னு போராடுற ஹீரோவும், இப்படி படத்தை நம்ம சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்த படத்துக்குள்ள என்னதான் நிலத்து சம்பந்தப்பட்டமா, உழைப்பு சம்பந்தப்பட்டமா, அடிமைத்தன எதிர்ப்பு சம்பந்தப்பட்டமான கருத்துக்களை சொல்ல வந்திருந்தாலும் அதை மெயினாக சொல்றதை விட்டுட்டு தெய்வத்தோட சக்திக்காக சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபேண்டசி மூவியா இதை முடிச்சிட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.